அச்சு வெள்ளத் தொண்டக்காரே வளர்ந்தாலும் நான் இன்னும் சிறு பிள்ளைதான். நான் அறிந்தாலும் அது கூட நீ சொல்லித்தான். எந்த வயசில் சங்கீதம் கற்றுக்க ஆரம்பிச்சிங்க? 10 வயசுக்கு மேலே தான் கற்றுக்க ஆரம்பித்தேன் நான் சங்கீதம். நீங்கள் வந்து திரைப்படத்துக்கு முதல் காரணமாக இருந்தவர்கள் யார்? அந்த வாய்ப்பு தந்தவங்க யார்? We welcome upcoming singer சைந்தவி. பேர்லேயே ஷை வச்சுருக்கீங்க, ஆனால் பயங்கரமாக பேசுவீங்க எனக்கு தெரியும். சைந்தவி, அந்த ஷை வந்ததுனால அப்படின்னு கேட்டேன் நான். சரி, விஷயத்துக்கு வருவோம். சைந்தவி வந்து முறைப்படி கிளாசிக்கல் பயங்கரமாக கற்றுக்கிட்டீங்க. பயங்கரமாலாம் கற்றுக்கல, ஓரளவுக்கு ஓரளவுக்கு இல்லை. கிளாசிக்கல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்களா? கச்சேரிலாம் பண்ணிட்டு இருக்கேன் நான் சீசன் போது. வெரி குட். பிகினர் நான். பிகினர்னா கொஞ்சம் ரீசனபுளாக வருவீங்க இல்லையா? என்கிட்டலாம் டிமாண்ட் பண்ண மாட்டீங்க. ஓகே சைந்தவி, உங்களுக்கு கிளாசிக்கல் சிங்கர்ஸில் உங்கள் குருநாதர் தவிர பிடித்த பாடகர்கள் கிளாசிக்கல் சிங்கர்ஸ் யாருன்னு சொல்லுங்கள். ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் கிளாசிக்கல் சினிமா பொறுத்த வரைக்கும் முதல் இன்ஸ்பிரேஷன் வந்து எம்எஸ் அம்மா தான். எம்எஸ் அம்மா அது ஒரு 3 ஃபேவரட்ஸ், அதாவது எங்கே போனாலும் அது பாடாமல் இருக்கவே முடியாது. பாவயாமி கோபால பாலம், குறை ஒன்றும் இல்லை. எங்களுக்கு பார்த்தாது நீங்கள் பாடணும். மனதோடு மனோவில் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் எதுக்காக உட்கார்ந்துருக்காங்க. கண்டிப்பாக. பாவயாமி கோபால பாலம் मनसेवितं तत्पदं चिन्तयेयं. भावयामि गोपालबालं मनसेवितं तत्पदं चिन्तयेयं. सदा भावयामि गोपालबालं मनसेवितं तत्पदं चिन्तयेयं. सदा भावयामि गोपालबालं मनसेवितं तत्पदं चिन्तयेयम्. அற்புதம், அற்புதம், அருமை. அதே போல் இன்னொரு கீர்த்தனை, குறை ஒன்றும் இல்லை. ஆமாம், அது கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போகுது. எந்த வயசில் சங்கீதம் கற்றுக்க ஆரம்பிச்சிங்க? 10 வயசுக்கு மேலே தான் கற்றுக்க ஆரம்பித்தேன் நான் சங்கீதம். வெரி குட், வெரி குட். குருநாதர் பேர் சொல்லலை? முதல்ல வந்து நான் வந்து ருக்மிணி மாமி அப்படின்னு பக்கத்து தெருவில் ஒருத்தங்க இருந்தாங்க, அந்த மாதிரி. அப்புறம் ரூபாக்கா அப்படின்னு. ஸோ நான் ரொம்ப திருமதி எஸ்வி உஷா மேம் அவங்கள்ட்டேருந்து, அதுக்கப்புறம் நந்தினி மேம் அவங்கள்ட்டெல்லாம் கற்றுண்டு மெயின் குரு அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்கப்புறம் சுப்புலக்ஷ்மி முத்துசுவாமி மேம் கிட்டேயும் கற்றுண்டேன். இப்போ நான் கச்சேரிலாம் பண்ணுறதுக்கு காரணம் வந்து இவங்க 3 பேரும் தான். கண்டிப்பாக. சைந்தவி இன்ஸ்பயர் பண்ண பழைய பாடல்கள், சீனியர் சிங்கர்ஸ், அந்த லிஸ்டெல்லாம் சொல்லலாமே நீங்கள்? எனக்கு இன்ஃபேக்ட் பழைய பாடல்கள்னா யூ கேனாட் சூஸ், அவ்வளோ இது இருக்குது. ஆமாம், எந்த சிங்கர் பிடிக்கும்? எல்லா சிங்கர்ஸையும் பிடிக்கும். நல்ல பதில், என்ன பிரச்சனையே இல்லை. எல்லா சிங்கர்ஸ் எதுக்கு வம்பு? சூப்பர். ஸோ சுஷீலா அம்மா, ஜானகி அம்மா, லிஸ்ட் ஃபுல்லாக எல்லாருமே பிடிக்கும் எனக்கு. ஓகே, ஒவ்வொரு பல்லவி அவங்க பாடிய பாடல்களின் நல்ல பாட்டு. மாறும் கன்னிமனம் மாறும், கண்ணன் முகம் தேடும், ஏக்கம் வரும்போது தூக்கம் என்பதேது, தான் நினைத்த காதலனை சேர வரும்போது, தான் நினைத்த காதலனை
வாவ், ஃபேண்டாஸ்டிக். சரி, அப்புறமா வாணி அம்மா பாட்டு. அவங்களோட நிறைய ஃபேவரட்ஸ் இருக்கு. இது எல்லாமே லிஸ்ட் எடுத்தா பெரிய டைரி. ஒரு பல்லவி சைந்தவி வாய்ஸில் கேட்கணும் எங்களுக்கு ஆசை இருக்கு இல்லையா? மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ, மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ, என் நேரமும் உன்னாசை போல் பெண் பாவை நான் பூ சூடிக்கொள்ளவோ, மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ. வாணியம்மாத எல்லா பாட்டுமே பயங்கர ட்ரீட் தான். மேகமே மேகமே யார் இது சொல்லாமல் போனது, மல்லிகை முல்லை பூப்பந்தல் எல்லாமே அது ஒரு ஃப்ளோ, அது ஒரு தனி ஃப்ளோ. ஸோ அப்படியே அந்த லிஸ்ட் படி வாங்க. நெக்ஸ்ட் யார் இருக்காங்க? எல்லாரும் ஈஸ்வரி அம்மா. அம்மா பாட்டு பாடுங்களே. நான் அதான் அவங்க பாட்டு வந்து நிறைய பேர் ரொம்ப ஈஸின்னு நினச்சிப்பாங்க. பட் பாடுறச்சு தான் தெரியும். அவங்கள மாதிரி யாராலையுமே பாட முடியாது. அவங்களோட அந்த கமாண்ட் அந்த சிங்கிங் அந்த விப்ராட்டோ இன்னுமே வந்து யாராவது மியூசிக் டைரக்டர்கிட்ட போய் பாடுறச்சே விப்ராட்டோனா அதான் நீங்கள் கேட்டிருப்பீங்கள்ல அந்த எல்லாரும் ஈஸ்வரி அம்மா பாட்டு, அதில் விப்ராட்டோ அந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் டிக்ஷனரி மாதிரி. அது ஒரு பெப்பி சாங்குக்குனாலே பெப்பி சாங்க்கும் சரி மெலடிக்கும் சரி ஆமாம் அவங்கள மாதிரி ஐ திங்க் another singer is not yet born. டெஃபினட்டாக பிறக்கவும் முடியாது. அவங்களோட காதோடு தான் நான் பாடுவேன். வளர்ந்தாலும் நான் இன்னும் சிறு பிள்ளைதான், நான் அறிந்தாலும் அது கூட நீ சொல்லித்தான். வளர்ந்தாலும் நான் இன்னும் சிறு பிள்ளைதான், நான் அறிந்தாலும் அது கூட நீ சொல்லித்தான். உனக்கேற்ற துணையாக என்னை மாற்றவா, குலவிளக்காக நான் வாழ வழி காட்டவா. காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விழியோடுதான் விளையாடுவேன், உன் மடி மீதுதான் கண் மூடுவேன். வாவ், குட் குட் குட். என்ன ஒரு அற்புதமான சாங்கு. இசையமைப்பாளர்களுடைய டேஸ்ட்டு பாருங்கள். அவங்க வாய்ஸ் ஒரு பெப்பி வாய்ஸு, நிறைய சாங்ஸு பஞ்சிங் சாங்ஸ் வரும்போது வி குமார் அவர்கள் இவங்க வாய்ஸில் இந்த மாதிரி ஒரு அது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட் அவங்க வாய்ஸ் எடுக்குச்சு. சைந்தவி, ஒரு அற்புதமான ட்ராவல். அதாவது நீங்கள் பாடிய அத்தனை பழைய பாடல்களும் அவ்வளவு இனிமையாக இருந்தது. ஃபஸ்ட் கிளாஸ் செக்மெண்ட் அது. ஸோ இப்போது நீங்கள் வந்து திரைப்படத்துக்கு முதல் காரணமாக இருந்தவர்கள் யார்? அந்த வாய்ப்பு தந்தவங்க யார்? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தேவா சாரோட ட்ரம்மர் திரு சுரேஷ் அவர்கள். ஆமாம், அவர் வந்து ட்ராக் பாடுறதுக்காக வந்து தேவா சார் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். வெரி குட். ஸோ நான் ஃபஸ்ட்டு டைம் நான் ட்ராக் ஸ்டூடியோக்குள்ளே போகிறது அது எல்லாமே அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நான் போய் ட்ராக் பாடுறதுக்காக போகிறச்சே தேவா சார் வந்து நீ இந்த பாட்டு மெயினே பாடிடுமா, எதுக்குமா ட்ராக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக அந்த படத்தில் வந்து போன உடனே ஃபஸ்ட்டு மீட்டிங்கே சாங். ஆமாம், அவர் வந்து நான் அந்த படத்துலேயே ஹி கேவ் மீ 3 songs. ஆனால் அந்த படம் இன்னும் வெளியில் வரும். ஸோ என்னை முதல்ல என்னை சினிமாவில் வந்து அறிமுகப்படுத்தியது வந்து தேவா சார். ஓகே. அதுக்கப்புறம் முதல்ல வெளியில் வந்த பாடல் எனக்கு பெரிய ரெக்கக்னிஷன் கொடுத்தது வந்து அன்னியன் படத்துலேருந்து ரெண்டக்க பாடல் தான். அண்டங்காக்கா கொண்டக்காரி அச்சு வெள்ள தொண்டக்காரி ஐயாரட்ட பல்லுக்காரி ஐராமீன கண்ணுக்காரி பூவாலூர் போடு போட்ட சைவ காட்டு வேட்டக்காரி காதல் பச்சாண்டி ராவில் பூச்சாண்டி பச்சை தண்ணிய ஒத்த பார்வை பத்த வச்சாண்டி தாண்டி குடி தாண்டி